நம்ம இப்போ இருக்கிறது ராமேஸ்வரத்தில் ஒன் டே ட்ரிப் தான் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளோட நீங்களும் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணி நம்ம எப்படி ஒன் டேல எல்லா ஏரியா கவர் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இருக்கிறது மேற்கு வாசல், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலோட டீட்டெயிலை பார்த்துடலாம். இது 12 ஜோதிர்லிங்கத்திலையும் ஒரு ஜோதிர்லிங்கமாக இந்த கோயில் இருக்குது. காசிக்கு அடுத்த புனித தீர்த்த தலமாக இந்த ராமேஸ்வரம் கருதப்படுதுங்க. இந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் 3 மன்னர்கள் சேர்ந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட பிரகாரத்தை பற்றி பார்க்கும்போது, கோயில் பிரகாரம் பார்த்திங்கன்னா 1212 தூண்கள் வச்சு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இது முதல் தூண்லேருந்து கடைசி தூண் வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல நின்னே பார்க்கலாம். நீங்கள் ராமநாத சுவாமி கும்பிட்டு அம்பாலை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இதோடைய பிரகாரங்கள் நீங்கள் பார்க்கலாம். உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேமரா அலோடு இல்லைங்க, அதனால் நம்ம ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இந்த வியூ வந்து நீங்கள் அம்பாள் சன்னிதியில் சாமி கும்பிட்டு வெளிவரது பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த கோயிலோட புண்ணிய தீர்த்தங்கள். நம்ம கடலில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கடலில் அக்னி தீர்த்தத்தை ஆடிட்டு உள்ளே போனோம்னா 22 தீர்த்தங்கள் இருக்குங்க. மகாலட்சுமி தீர்த்தத்திலிருந்து கோடி தீர்த்தம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காயத்ரி தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், மகாதேவி சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம்ட்டு மொத்தம் 22 தீர்த்தங்கள் இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த 25 ரூபா கொடுத்து இந்த புனித ஸ்தலங்க தீர்த்தங்களை கண்டிப்பாக நீராடிட்டு வாங்க. ராமேஸ்வரம் கடல் அக்னி தீர்த்தத்துக்கு வந்துட்டோம். ஆர்ச்சி பாருங்கள், சூப்பராக கட்டியிருக்காங்க. முதல்ல இந்த ஒரு ஆர்ச்சி மட்டும் இருந்ததுங்க, அந்த அடுத்து இப்போ 3 ஆர்ச்சி எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காங்க. மொத்தம் 4 ஆர்ச்சி இருக்குது. இந்தியாவில் புனித ஸ்தலமான காசி, கயா, அலகாபாத், திருவேணி இதெல்லாம் நடக்கக்கூடிய மாதிரி தர்ப்பணம் கொடுக்குற நிகழ்வு இங்கே நடந்துட்டு இருக்கு. பாருங்க, அது எல்லாமே அதோட நிகழ்வு தான். கூட்டமாக இருக்கு. நம்ம காலைல வரும்போது கொஞ்சம் இந்த கூட்டம் கம்மியாக இருந்தது, கடலில் குளிக்கிற கூட்டம் அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தர்ப்பணம் கொடுக்குற கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒலைகொடா பூங்கான்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்கே தான் வந்து இந்த சிவா போட்டிங் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கடலுக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்து அந்த போட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. 100 பேர் அமையக்கூடிய போட்டு மாதிரி இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. கோயிலோட ராஜகோபுரம் பாருங்க, அங்கே தெரியுது, அது அக்னி தீர்த்தம். அந்த 4 ஆர்ச் அங்கே இருக்குது பாருங்க. அங்கேருந்து வந்தோம்னா ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சிவா போட்டிங் இடம் லொக்கேட் ஆகிருக்கு. போட்டு இப்போ கிளம்ப தயாராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு சார்ஜ் வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 1/2 ஹவர் கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். நம்ம போகும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோபுரம் ஃபுல்லாக கடல் வியூவில் ராமநாத சுவாமி கோயில் வந்து ஃபுல் டீட்டெயில் ஃபுல்லாக தெரியும். போட்டு பாருங்க தயாராக இருக்குது. இது போட்டில் போகிறதுக்காக உங்களுக்கு ஒரு பலகை பாலம் ஒன்று போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்க்குறது நல்லா காற்று சூப்பராக வீசுதுங்க. இந்திய கொடி பறந்துட்டு அந்த போட்டு போக தயாராக இருக்குது. மேலே பால்கனி கிடையாது, மேலே பைலட் மட்டும் உட்காந்து ஓட்டுறது மட்டும் மேலே இருக்காருங்க கேப்டன். கீழே உட்காந்து போகிறது லைஃப் ஜாக்கெட் கொடுத்து நம்மளை சேஃப்டியாக தான் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த போட்டிங் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். கலமையோட நினைவிடத்துக்கு போகிறதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸுங்க. இங்கே செக் பண்ணி தான் அனுப்பிச்சி விடுவாங்க. மொபைலு, செப்பல், மற்ற மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எதுவுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ள இந்த கேட்டு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நம்ம ஜனாதிபதி மாளிகையோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். நல்லா சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த பக்கம் போய் அடுத்த இதில் பார்த்துட்டு பார்க்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் பார்க்கும்போது அவர் வாங்கின விருதுகள், அயல்நாட்டு அதிபரோடு எடுக்கக்கூடிய புகைப்படங்கள், அவர் எடுத்து வாங்கின சாதனைகள், அவர் வாங்கின விருதுகள், அவர் பண்ண ஒரு டிஆர்டிஓ அப்படிங்கிற அமைப்பில் இருந்தது, ஐஎஸ்ஆர்ஓ அப்படிங்கிற அமைப்பில் ராக்கெட் அக்னி ஏவுகணை, பிஎஸ்எல்வி ராக்கெட் விட்டது, எல்லா டீட்டெயிலுமே உள்ளே இருக்குங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா பின்னாடி ராக்கெட் இருக்குது. அவருடைய வெண்கல சிலையும் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா அந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் இவர் கூட்டிட்டு வந்து காட்டோம்னா நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம ராமேஸ்வரத்தில் ஒன் டே டூரில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட வீட்டை பார்க்க வந்திருக்கோம். இது வந்து வீட்டை கண்காட்சியாக வச்சுருக்காங்க. அவர் உபயோகப்படுத்தின பொருட்கள், அவர் வாங்கின விருதுகள், ஃபோட்டோஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. வாங்க போய் பார்த்து வரலாம். பார்த்துட்டு உங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்கிறேன். இது வந்து ஹவுஸ் ஆஃப் கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க. மேலே பாருங்கள், அதோட நேம் போட்டு வச்சுருப்பாங்க. உள்ள போய் நம்ம பாட்டு வந்துடலாம். கலாம் ஐயாவோட அண்ணனோட பேரனுங்க தான் இந்த கீழ் வீட்டில் குடியிருக்காங்க. மேல் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐயாவோட புகைப்படங்களை வச்சு நினைவிடமாக இது பண்ணியிருக்காங்க. நம்ம அதுதான் பார்க்க போகிறோம்.
அதை போகிற ஸ்டெப்ஸு வாங்க போகலாம். நாம் கலாமையோட வீட்டை விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். உள்ளே வந்து ஃபோட்டோவோ கேமராவோ அளவு கிடையாதுங்க. உள்ளே போய் பார்த்து வந்தோம். ஐயா வந்து வாங்கின அவார்ட்ஸு, அவரோட ஃபோட்டோஸு, அவர் அரிய புகைப்படங்கள், அவர் வாங்கின விருதுகள் எல்லாமே அந்த வியூவில் இருக்குது. போனோம்னா அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் மட்டும் வச்சுருக்காங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு அந்த இது இருக்குதுங்க. அந்த வந்தீங்கன்னா மறக்காமல் கலாம் ஐயாவோட வீட்டை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் கோதண்டராமர் கோயில். இது வந்து பார்த்தீங்கன்னா ராமன் வந்து போரில் தோக்கடிச்சு கொண்டுட்டு அவரோட தம்பி விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணதா கூறப்படக்கூடிய இடம் தான் இது. ராமாயணத்தோட நெருங்கிய தொடர்புடைய இடம் தான் இந்த இடம். சுற்றியும் பாருங்க கடலோரத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த கோதண்டராமர் கோயில். இந்த கோயிலோட பழைய கோயில் பார்த்தீங்கன்னா உள்ள சின்ன தூண் மட்டும் வெளியே தெரியும். அந்த கோயில் பழைய கோயில். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோயில். நம்ம கோயிலுக்குள்ள போனோம்னா சுற்றி கடல் இருக்கிற வியூ நல்லாவே தெரியும். வாங்க கோயிலுக்குள்ள போய் அந்த கடல் வியூ சுற்றி பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் இருக்கிற லைட் ஹவுஸுங்க. இது வந்து கடல் வியூ பார்க்கறதுக்காகவும் சிக்னல் கொடுக்கறதுக்காகவும் கட்டப்பட்ட லைட் ஹவுஸு. இது டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 to 1, மதியம் 2:30 to 5:30ங்க. இது வந்து ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பேட்டரி இதில் வந்து நம்ம அந்த வியூ பாயிண்ட் மேலே கொண்டு போய் காட்டுறாங்க. அங்கே கடல் வியூ பார்க்கலாம். வாங்க உள்ளே போய் அது கடல் வியூ எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிட்டு வரலாம். இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க் ஒன்று இருக்குங்க, 2 தூரி இருக்குது. அப்புறம் பெஞ்ச் இருக்குது உட்காந்து பார்க்குற மாதிரி. ஆனால் இது 5 o'clock வரைக்கும் தான். அந்த பக்கமும் இன்னும் கொஞ்சம் தூரிகள்லாம் இருக்குது இந்த பில்டிங்கோட ரைட் சைடில். லிஃப்ட்டில் போகிறதுக்கு 10 ரூபாங்க. 3 வயசுலேருந்து 5 வயசு இருக்கிற குழந்தைங்களை, 3 to 12 இருக்கிற குழந்தைங்களுக்கு 5 ரூபா டிக்கெட்டுங்க. நம்ம இப்போ குழந்தைகளை கூப்பிட்டு 2 பேர் 3 பேர் போக போகிறோம். வாங்க லிஃப்ட்டில் போகலாம். இந்த தனுஷ்கோடி கலங்கரை விளக்கம் பார்த்தீங்கன்னா 14/5/2022 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ராஜெக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 கோடி ரூபா. இதுக்கு ஒரு 10 ஃப்ளோர் இருக்குங்க. லிஃப்ட் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து லிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கிடையாது. பேட்டரி மூலியமாக தான் இயங்கிட்டு இருக்கு. சோலார் பேட்டரியில் இயங்கிட்டு இருக்கு. லிஃப்ட்டில் வந்து ஒரு 6 பேர் அல்லது 7 பேர் மேலே அனுப்பி விடுறாங்க. அந்த 7 பேர் மேலே போயிட்டு கீழே வந்தோடனே ஓப்பன் வந்து அடுத்த ஆள் அனுப்பி விடுவாங்க. இந்த வியூ பாருங்க, மேலே எப்படி இருக்கு பாருங்க ஸ்டெப்ஸு. வாங்க லிஃப்ட்ல போய் மேலே போய் அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸ்டெப்ஸ் இருக்குங்க, ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போகலாம். ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 ஸ்டெப்ஸ் இருக்காமா. நம்ம லிஃப்ட்டுக்கு சார்ஜ் பண்ணனால 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வேணாலும் நம்ம லிஃப்ட்டுக்கு போக போகிறோம். வாங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். லிஃப்ட் பாருங்க, இப்போ கீழே வந்துருச்சு. நம்ம அடுத்த லைனில் நம்ம போக போகிறோம். பண்ண வாங்க, நம்ம சிட்டிஸில் வந்துட்டாங்க, போகலாம். ஓண்டா வெல்கம் டு தனுஷ்கோடி லைட் ஹவுஸ் அப்படின்னு எப்படி சொல்லிச்சிங்க. நல்லா இருந்தது. இந்த வியூ பாருங்க, கடல் வியூ, நம்ம வந்த வண்டி, அந்த கடைகள், அந்த ரோடு பாருங்க, ஃபுல் ரோடு செம்மையா இருக்கு. இந்த வியூ நல்ல ஒர்த்து. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த லைட் ஹவுஸை வந்து விசிட் பண்ணி பாருங்க. நல்லா செம்மையா காத்து வீசுதுங்க, கடல் காத்து. அப்புறம் இந்த கடல் வந்து பாருங்க, லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல். ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா, பெங்கால் சி. இந்த 2 கடலும் ஜாயின் பண்ணுற இடம் தான் இந்த இடங்க. சென்ட்ரலில் ரோடு அது இருக்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பன் தீவு, அதாவது ராமேஸ்வரம் ஐலாண்டு. அங்கே இருக்கிறது ராமநாத சுவாமி கோயில். நாம் அந்த 1 day ட்ரிப்பில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த தனுஷ்கோடி லைட் ஹவுஸ். கீழே பாருங்க, கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எங்க இருக்கு பாருங்க. நம்ம உள்ள வந்து என்ட்ரன்ஸ் பாருங்க, நல்லா சின்னதாக தெரியுது, நல்லா சூப்பரா வியூ தெரியுதுங்க. கடல் வியூ இந்த பக்கம் இருக்கு. நம்ம வந்த பாதை அந்த பக்கம் ஆப்போசிட். இந்த 4 பக்கம் போய் நம்ம சி விசிட் பண்ணிட்டு வரலாம்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்துங்க பெங்கால் ஓஷன் சி, வங்காள விரிகுடா. சென்னையிலேருந்து லைன் வருது பார்த்தீங்களா, அந்த வங்காள விரிகுடா தான் இந்த லைனுங்க. செம்மையா இருக்குங்க. இது வந்து பாருங்க, கடல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அப்படியே சைலண்டா இருக்குது. இந்தியன் ஓஷன் தான், இந்திய பெருங்கடல் பார்த்தீங்கன்னா செம்ம ஆக்ரோஷமா அலை வந்து போயிட்டு இருக்குங்க. இந்த வியூ சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. அட்டகாசமான வியூங்க, அட்டகாசமான வியூ. 10 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்து. இந்த ரோடு பாருங்க. அடுத்து வந்து நம்ம தனுஷ்கோடியில இருந்து அரிச்சல் முனை அப்படிங்கிற இடத்துக்கு போக போறோம். அங்க வந்து ரோடு எண்ட் ஆயிருங்க. அது எண்ட் ஆகிற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 2 கடலும் மிக்சிங் ஆகுறது நம்ம பார்க்கலாம். இந்தியன் ஓஷனும் பெங்கால் சீயும் மிக்சிங் ஆகிற இடத்துல நம்ம பார்க்க போறோம். நிறைய கடை வீதிகளும் இருக்கும். நம்ம அங்க அடுத்தது நம்ம அங்கதான் போக போறோம். இந்த வியூ நல்லா என்ஜாய் பண்ணிக்கீங்க. அப்படியே ஃபுல் வியூ ஒன்று காட்டுறோம், பாத்துக்கங்க. இந்தியன் ஓஷன் எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கு பாருங்க. கடல் நுரைகள் செம்மையா காத்து வீசுதுங்க. சூப்பரா இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான லைட் ஹவுஸ் வியூ. தனுஷ்கோடி லைட் ஹவுஸ். நீங்க எத்தனையோ வியூஸ் பார்த்துருப்பீங்க. லைட் ஹவுஸ் வியூ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம வியூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்தது போறது அரிச்சல் முனை. வாங்க போலாம். வெல்கம் டு தனுஷ்கோடி. நாம இந்தியாவோட கடைக்கோடியான எல்லைக்கு வந்துட்டோம். தனுஷ்கோடியிலிருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது தான் இந்த அரிச்சல் முனை. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல், ரைட் சைடில் இருக்கிறது வங்காள விரிகுடா. இந்தியன் ஓஷனும் பெங்கால் சீயும் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ரெண்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் தான். இங்கிருந்து ஜஸ்ட் 27 கிலோமீட்டர் தான் ஸ்ரீலங்கா. இலங்கைக்கு போகிறோம்னா இங்கிருந்து போட்டிங்லேயே போனோம்னா ஒரு 2-3 மணி நேரத்தில் நம்ம ரீச் ஆயிடலாம். இங்கே வந்து நம்ம அப்பப்போ ஸ்ரீலங்கனோட டவர் கூட கிடைக்கும். நம்ம இந்தியாவோட கடைக்கோடி பகுதியான இந்தியோட எல்லைக்கு வந்திருக்கோம். அங்கே ஒரு மணல் திட்டத்து தெரியுது பாருங்க, அதோட இந்திய எல்லை முடியுது. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே அந்த கடல் அந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கனோட கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தது. வாங்க அந்த வியூ ஒரு டைம் பார்த்துருவோம். அரிச்சல் முனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வந்து ஒரு யூடியூன் அடிச்சுட்டு போவாங்க. இங்கே இந்தியன் கவர்மெண்டோட சிம்பிள் வச்சிருப்பாங்க. சிங்க 4 சிங்க இருக்கிற சிம்பிள் வச்சிருப்பாங்க. அந்த சிம்பிளை பார்த்துட்டு ஒரு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போனால் அது அரிச்சல் முனைங்க. நம்ம இந்தியாவோட எல்லையில் இருக்கோம். அங்கே திட்டு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் இந்தியாவோட எல்லை. அது வந்து ஒரு 45 மீட்டர் இருக்குங்க. அந்த 45 மீட்டருக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 கிலோமீட்டரில் கச்சத்தீவு இருக்குங்க. கச்சத்தீவுலேருந்து 8 கிலோமீட்டர் தான் ஸ்ரீலங்கா இருக்கு. கச்சத்தீவு போனால் ஸ்ரீலங்கா வியூ தெரியும். இங்கிருந்து அந்த பின்னாடி ஒரு போட்லாம் தெரியுதுங்க, ஏரியா தெரியுது. அதுதான் ஸ்ரீலங்கா இருக்குன்னு சொல்லி வந்து ஆட்டோக்காரன்னு சொன்னார். அதுவும் தெரியல சரியா. அப்புறம் சர்ச்சைக்குரிய அந்த ராமர் பாலம்னு சொல்றது கூட இந்த மணல் திட்டுக்கு அப்புறம் தான் இருக்குங்க. அது வந்து சேட்டலைட் வியூல வந்து பார்த்தா நமக்கு தெரியும். இதுல இங்க பார்த்தா தெரியாது. அந்த மணல் திட்டுக்கு அந்த பக்கம் இருக்கு. நம்ம இப்ப இருக்கிறது அரிச்சல் முனை. வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் வங்காள விரிகுடாவும் இணைய இடம் தான் இந்த அரிச்சல் முனை. இங்க பாத்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியன் டூரிஸ்ட் வந்து இந்த ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்து இந்த தனுஷ்கோடி அரிச்சல் முனை எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. நம்ம தமிழ்நாடுகளோட இந்த ஹிந்திக்காரங்க நார்த் இந்தியன்ஸும் ரொம்ப அதிகமா இருக்காங்க இந்த ஏரியால. கடல் பாருங்க, இந்த இடத்துல தான் 2 கடலும் மிக்ஸ் ஆகிற இடம். இந்த கடல் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா நார்மலா இருக்குங்க. நீங்க வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க தனுஷ்கோடி அரிச்சல் முனையையும். ஒரு அட்டகாசமான ஈவினிங் டைமில் தான், சன்செட் டைமில் நம்ம பாம்பன் பிரிட்ஜை பார்க்க வந்திருக்கோம். வாங்க இந்த பாம்பன் பிரிட்ஜ் ஒர்க்கிங் நடந்துகிட்ருக்கு, அதை பார்க்கலாம். நம்ம போயிட்டுருக்கிறது இந்த ரோடு பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து அன்னை இந்திரா காந்தி பிரிட்ஜ். அது வந்து ட்ரெயின் ட்ராக் இருக்கிறது வந்து பாம்பன் பிரிட்ஜுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் நடந்துட்டு இருக்கனால ட்ரெயின் இங்கே வர்றதில்ல, ராமநாதபுரத்துலேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 75% ஒர்க்கு முடிஞ்சிருக்குங்க. இன்னும் 25% ஒர்க் இருக்குது. இங்கே விசாரித்ததில் ஒரு 6 மந்த்தில் இந்த பிரிட்ஜ் ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சு ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டைம் வரும்போது தாராளமாக இந்த ட்ரெயினில் ராமேஸ்வரத்துக்குமே நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் பேஜ்லேயோ இன்ஸ்டாகிராம் பேஜ்லையோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சுப்பு ட்ராவல் விளாக் அப்படிங்கிற யூடியூப் பேஜில் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இங்கே பாருங்கள் பாலம் பாருங்கள், அது வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் பெண்டிங் இருக்குங்க.
அந்த பாலம் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடம் வரைக்கும் ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பழைய பாலம் வந்து மேல் நோக்கி அப்புள் தூக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. கீழ் பாலம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பாலம் ஒர்க்கிங் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். உள்ள கப்பலில் வந்து தான் அதோடைய மெட்டீரியல்ஸ்லாம் கொண்டு வந்து பாலத்தை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் போயிட்டு வந்து வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கோம். ஒரு அழகான ஈவினிங் டைம், சன்செட் டைம், சூரியன் பாருங்கள் கடலுக்குள்ளே மறையிற மாதிரியான டைமில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியே வேன், பஸ்ஸு, காரில் வரவங்களாம் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த வியூ, அழகான வியூவை பார்ப்பாங்க. இப்போ நம்மளும் அந்த அழகான வியூ தான் பார்த்துட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் vlog.